نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த 3 தொடர்கள் முடிந்து இது 4வது தொடர். இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் உடைய 5ஆம் நூற்றாண்டின் ஆளுமைகளின் வரிசையில் 187வது தொடரில் மெய்நிலை கண்ட ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லா அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளும் அதிலிருந்து நமக்கான பாடங்களையும் பார்த்து வருகிறோம். நாம் இந்த தொடரில் அவர்களினுடைய கல்வி, அவர்களின் இல்மு, அவர்கள் போதித்த விதம், அவர்கள் எழுதிய கிதாபுகள், அவர்கள் பேசிய வைரச் சொற்கள், இவைகளை பற்றியெல்லாம் நாம் இந்த தொடரிலே பார்க்க வேண்டும். கடைசியாய் அவர்களுடைய தொடரில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் காடுகளில் தவம் செய்து இறைவனை தேடி ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி பல்லாண்டு காலங்கள் கடுந்தவம் இருந்து இறைநெருக்கத்தை பெற்ற பல்வேறு நிகழ்வுகளையெல்லாம் நாம் இந்த தொடரிலே பேசியிருந்தோம். வாருங்கள், முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்களின் அறிவாற்றலை, ஞானங்களை பற்றி பார்ப்போம். ஏறத்தாழ 13 துறைகள் சார்ந்த இல்முகளில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். 13 துறைகள். தப்சீர் என்று, ஹதீஸ் என்று, ஃபிக்ஹ் என்று, கிராமர் என்று, லாஜிக் என்று எத்தனை துறைகள் இருக்கிறதோ, ஆலிம்கள் 7 ஆண்டு காலங்களில் ஓதி முடிக்கிற துறைகளுக்கும் அப்பால் மிக அதிகமாக தெரிந்து வைத்திருந்தவர்கள் கௌதுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்கள். ஷரியத்தினுடைய கல்விகளாக இருந்தாலும், அரபு மொழி வளம் குறித்த ஆற்றல்களாக இருந்தாலும் நிகரற்ற ஆளுமையாக விளங்கினார்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள். நாமெல்லாம் கிராத் ஓதுகிறோம், திருக்குரானை சபஅ கிராத் என்று சொல்லுவோம். 7 கிராத்துகள், 7 கிராத்துகளையும் வித்தியாசப்படுத்தி திருக்குரானின் வசனங்களை அச்சரம் பிசகாமல் மனப்பாடமாய் விதவிதமாய் ஓதும் ஆற்றல் பெற்றவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள். பலருக்கும் இந்த கேள்வி உண்டு, அவர்கள் எந்த மதுஹபை சார்ந்தவர்கள்? 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்த காரணத்தால் 4 மதுஹபுகளும் அவர்களின் இமாம்களும் வந்து சென்றதற்கு பின்னால் அந்த சட்டங்களெல்லாம் ஓரளவு தொகுக்கப்பெற்ற பிறகுதான் 5வது நூற்றாண்டிலே இவர்கள் வருகிறார்கள். எனவே இவர்கள் எதை சார்ந்திருந்தார்கள்? பல்வேறு கருத்துக்கள் இதில் கிதாபுகளில் நிலவுகிறது. ஷாபி மதுஹபை சார்ந்தவர்களாக இருந்தார்கள், ஆனால் பின்னாலே ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்ற அறிவிப்பு பரவலாக கிதாபுகளில் காண கிடைக்கிறது. அவர்கள் கொடுத்த ஃபத்துவாக்களை பார்க்கிற போது அந்த ஃபத்துவாக்கள் எல்லாம் ஷாபி மதுஹபை சார்ந்தும் வழங்கியிருக்கிறார்கள், ஹம்பலி மதுஹபை சார்ந்தும் வழங்கியிருக்கிறார்கள். ஏன் ஒரு அறிவிப்பு பஹ்ஜத்துல் அஸ்ரார் வ மஅதனுல் அன்வார் ஃபி மனாக்கிபில் பாசில் அஷ்ஹப் என்ற ஒரு கிதாபிலே இவர்கள் ஹனஃபி மதுஹபினுடைய சட்டங்களை எடுத்து ஃபத்வா கொடுத்ததாக அந்த கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது. எனவே இவர்கள் ஷாஃபியா, ஹம்பலியா, ஹனஃபியா என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள், ஒகான ஷேഖ ஷாஃபிஇய்யத்தி வல் ஹம்பலிய்யத்தி ஃபி பக்தாத். பக்தாதில் 2 மதுஹபுக்கும் ஷேக் அவர்கள்தான். ஷாஃபி மதுஹபினுடைய தலைவர், ஹம்பலி மதுஹபினுடைய தலைவர். ஃபகஅன்னஹு யக்தாரு மினல் மதுஹபைன்
பொதுவாக ஆய்வாளர்கள் செய்வதைப் போல, முஜ்தஹிதுகள் என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்ட வல்லுநர்கள் செய்வது போல 2 மதுஹபுகளிலே இருந்தும் பொறுக்கி எடுத்து அவர்கள் பின்பற்றி இருக்கலாம், ஃபத்வாக்கள் கொடுத்திருக்கலாம் என்ற கருத்து பரவலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மார்க்க சட்டங்களில் ஆழமான பார்வையும் அவருடைய சிந்தனை திறனும் நேர்மையாக எதையும் அணுகும் விதமும் புத்தி கூர்மையும் அபாரமானது. இவர்களை புகழ்ந்து பேசிய மார்க்க அறிஞர்கள், அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களின் காலங்களுக்கு பின்னாலே வாழ்ந்தவர்கள் எழுதிய எழுத்துக்களெல்லாம் படித்தால் இவ்வளவு பெரிய அபூர்வ ஆளுமையா என்று நாம் வியப்பின் விளிம்பிற்கே செல்ல வேண்டும். அவர்களிடம் ஓதியவர்களெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். பல்லாயிரம் மாணவர்கள் அந்த ஜாமியா அல் மதரசத்துல் காதிரியாவிலே ஓதியிருக்கிறார்கள் பக்தாதில். குறிப்பாக வஹீதுddin அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாவிடம் மண்டியிட்டு ஓத வேண்டும் என்றால் இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஓதி கொடுப்பவர்களும் மிகப்பெரிய குத்துபு என்கிற வழி என்றால் ஓதியவர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். தன்னிடத்தில் ஓத வருகிற எந்த மாணவனுக்கும் அவர்கள் சில நிபந்தனை போடுவார்கள். அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஓதர பிள்ளைகளுக்கு எல்லாமே அது அந்த வாக்கியம் பொருந்தும். யாரெல்லாம் கல்வியை கற்க மாணவனாய் வருகிறானோ அந்த முத்தாலிமுக்கு அவர்கள் வைக்கிற நிபந்தனை, முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? லா யஹ்லிஃபு சாதிகன் வலா காதிபன். உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி ஒரு ஓதர பிள்ளை சத்தியம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் மேலே சத்தியமா அப்படின்னு உண்மைக்கும் பண்ண வேணாமா, பொய்யா பண்ணக்கூடாதுங்கிறது பொதுவான விஷயம். பொய்யாக பொய் சத்தியம் செய்வது என்பது பெரும்பாவம். உண்மைக்கும் கூட சொல்ல வேணாம், சத்தியமே செய்ய வேண்டாம். நீ சாப்பிட்டியாப்பா, அல்லாஹ் மேலே சத்தியமா சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டாம், சாப்பிட்டிருந்தாலும். இது அவர்கள் வைக்கிற முதல் நிபந்தனை. ரெண்டாவது, எஜித்தனிபல் கித்ப ஹாசிலன் நவ் ஆமிதன். வேணும்ட்டே அல்ல, தவறி கூட பொய் பேசக்கூடாது. அவன் ஓதுகிற கிதாபு ஒரு மாணவனுக்கு அது உள்ளார்த்தமான முறையில் உள்ளத்தில் போய் ஊடுருவி அந்த கல்வி பலனை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அவன் விளையாட்டுக்கு இருந்தாலும் சரி, வேண்டுமென்றே இருந்தாலும் சரி பொய் சொல்ல வேண்டாம். மூணாவது, யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஒருவேளை வாக்குறுதி கொடுத்துட்டா அந்த வாக்குறுதியை விட்டுற வேணாம். இதெல்லாம் பக்தாதிலே இவர்களை தேடி வரக்கூடிய மாணாக்கர்களுக்கு இவர்கள் வைத்த நிபந்தனைகள். நாலாவது செய்தி, லயல் அன் ஐய செய்யும் மினல் ஹல்கி. ஒரு ஓதர பிள்ளையினுடைய துவா கபூலாகும். எனவே படைப்பினங்களில் யாரை குறித்தும் பத்துவா செய்ய வேண்டாம். ஒரு நாயை பார்த்தா கூட நாயை கூட பத்துவா செய்யக்கூடாது, சாபமிடக்கூடாது ஓதக்கூடிய மாணவன். அவர்கள் வைத்த முக்கியமான 5வது நிபந்தனை, கிப்லாவை முன்னோக்கி தொழக்கூடிய உலகத்தில் யாரையும் நீ அவன் ஷிர்கில் இருக்கிறான், அவன் குஃப்ரிலே போய்விட்டான் என்று நீ சொல்லக்கூடாது. கிப்லாவை முன்னோக்கி தொழக்கூடிய யாராக இருந்தாலும். லா யுஷ்ரிகு அஹதம் மின் அஹ்லில் கிப்லா அல்லது லா யுகஃபிரு அஹதம் மின் அஹ்லில் கிப்லா. அடுத்த நிபந்தனை, லா யன்துரு இலல் மஆசி. பாவத்தை செய்யறதல்ல, பாவத்தை பார்க்க கூட வேண்டாம். ஒரு பாவச் செயலை தொடர்ந்து பார்ப்பது என்பது கூட உள்ள ரீதியாக இவனுடைய இல்மிலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அவர்களுடைய கருத்து. லா யஅ்தமிது அலல் ஹல்கி லிஹாஜத்தின் சகீரத்தின் அவ் கபீரா. சின்ன தேவையோ பெரிய தேவையோ உலகத்தில் இருக்கிற யார்கிட்டையும் அந்த தேவைக்காக கை நீட்ட வேண்டாம். இதுவெல்லாம் ஓதுகிற காலத்திலேயே மாணவர்களை பக்குவப்படுத்துகின்ற மதிநுட்பம் வாய்ந்த உபதேசங்கள். அடுத்து முக்கியமாக அவர்கள் சொன்னது, யதவாதா வபிஹி தாலுல் மன்சிலா. அவனுக்கு முக்கியமாய் பணிவு வேண்டும். அந்த பணிவு ஆக உயரத்திற்கு அவனை இட்டு செல்லும். அன்பிற்குரியவர்களை, உலகம் முழுக்க நீங்கள் தேடி பார்க்கலாம். உயர்ந்தவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால் கண்டிப்பாக அவன் மக்களுக்கு முன்னாலே பணிவுள்ளவனாக இருப்பான். பணி உள்ளவனை உயர்த்தும் பொறுப்பை அல்லாஹ் தனதாக்கி எடுத்து கொண்டிருக்கிறான். ஃபமன் தவாதஅ ரஃபஅஹுல்லாஹ். யார் பணிந்திருக்கிறானோ அவனை அல்லாஹ் உயர்த்துவான். இதனுடைய பொறுப்பு அல்லாஹ் எடுத்து கொள்ளுகிறான். நிச்சயமாக பெருமை அடிப்பவனை தாழ்த்துகிற பொறுப்பையும் அல்லாஹ் அவனுக்கு ஏற்றிருக்கிறான். ஓத வருகிற மாணாக்கர்களிடம் உள தூய்மையை முதலில் ஏற்படுத்திவிட்டு ஆன்மாவின் சுத்தத்திற்கு பிறகுதான் இவர்கள் ஓதி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள்.
அல்லாஹுவின் பேரருளால் அவர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் எக்கச்சக்கமான ஆலிம்கள் வெளியேறினார்கள். ஆண்டுதோறும் 300 பேர் 3000 பேர் என்றெல்லாம் வெளியேறினால் உலகம் முழுக்க முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியினுடைய மாணவர்களின் படை வியாபித்திருந்தது அந்த 5ஆம் நூற்றாண்டில் என்ற சொல்லிலே மிக இல்லை. இவர்களுடைய மாணவர்கள் போய் உலகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வாழுகிற இடமெல்லாம் அந்த மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மதரசாக்களை அல்-ஃபாலிஹ் கீலானி என்பவர்கள் தொகுத்து தருகிற கருத்துப்படி மிர்ஆத்து ஜமான் ஃபி தாரீஹில் அயான், முக்கியஸ்தர்களுடைய வாழ்வை காட்டும் காலத்தின் கண்ணாடி என்றொரு கிதாபு, அதிலே சுமார் 400 மதரசாக்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய மாணவர்களால் துவங்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். 400 மிகப்பெரிய அரபி பல்கலைக்கழகங்கள், கலாசாலைகள். இந்த அரபி மதரசாக்களை உலகமெல்லாம் தொடங்கக்கூடிய முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கான அந்த மதரசாக்களுக்கு நோக்கங்கள் சிலதை வைத்திருந்தார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? அன்னைக்கு வெளியாகக்கூடிய அத்தனை ஆலிம்களிடமும் அவர்கள் உள்ளத்திலே பதித்த செய்தி தஹரீருல் குதுசி மின் நைரில் இஹ்திலாலி ஸலீபி, பைத்துல் முகத்தஸை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற கிறிஸ்தவ உலகத்திடமிருந்து பைத்துல் முகத்தஸை மீட்க வேண்டும். இது முதல் நோக்கம். ஓதி கொடுத்த பிறகு நீ ஏதாவது இமாமாக பணியாற்று, எங்காவது ஒரு மூலையில் ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து ஓதி கொடு என்று மட்டும் சொல்லவில்லை. ஓதி செல்லக்கூடிய மதரசா துவங்கக்கூடிய அரபி கலாசாலையில் கல்வி போதிக்கிற பணிகளை சார்ந்த உங்களுக்கு இது முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இஹ்திராமுல் ஆஹர் ஐயன் கான மத்ஹபல் ஃபிக்ரியி அவ் ஃபிக்ஹியி, சட்ட ரீதியாக சிந்தனை ரீதியாக நமக்கு மாற்று கருத்துடையவர்களையும் கண்ணியத்தோடு அணுக வேண்டும். இது வெளியேறி செல்லக்கூடிய உலமாக்களுக்கு, கல்வி கலாசாலை நடத்தக்கூடியவர்களுக்கு சொன்ன வார்த்தை. ஏறத்தாழ இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப மிஸ் ஆகிறது இதுதான். என் கருத்திலே உடன்படக்கூடியவனை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் மட்டமாக பேசுறது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, அபாயம். உம்மத்தை ஒன்றுபட விடாமல் செய்கிற மிகப்பெரிய புற்றுநோய் இது. சொல்லுகிறார்கள், அடுத்தவனுக்கு கண்ணியம் தர வேண்டும். அவன் சிந்தனையிலோ ஃபிக்ஹ் சட்டத்திலோ உனக்கு நேர் மாற்றமான கருத்திலே இருந்தாலும். மூணாவது அழகான வார்த்தை, அஸ்ஸுஹுது ஃபி துன்யா பி அன் யஜஅலுஹா ஃபில் யதி லா ஃபில் கல்பி, உலகத்திலே மோகம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது முக்கியம். உலகத்தில் இருக்கிற எந்த மதரசா துவங்கினாலும் போங்க, மதரசா ஆரம்பிங்க, ஓதி கொடுங்க, உருவாக்குங்க. உங்களுடைய துன்யா கையில் இருக்கட்டும், கல்விலே போக வேண்டாம். என்ன அழகான வார்த்தை. ஆழமாக பொருள் குறித்து விவரித்து பேசினால் மணிக்கணக்கில் இந்த ஒன்றை மட்டும் பேசலாம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் மதரசாக்களை துவங்கிய ஸ்தாபகர்களுக்கு பேசிய வார்த்தைகள் இதுவெல்லாம். ஒரு அறிவு கடல் 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து முடிந்திருக்கிறது என்று சொல்லலாம். எக்கச்சக்கமான கிதாபுகள், அதாவது ரொம்ப பிரபலமான கிதாபுகள்னு சொல்லி பொறுக்கி எடுத்தால் ஒரு 40 கிதாப் எடுக்கலாம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்கள் எழுதிய கிதாபுகள் 40 கிதாபுகள்லையும் சில கிதாபுகள் ரொம்ப உலகளாவிய முறையில் ஃபேமஸானவைகள். அதில் குறிப்பாக இகாசத்துல் ஆரிஃபீன் என்று சொல்லி ஒரு கிதாப், சூஃபியாக்களினுடைய விஷயங்களை பற்றிய ஞானங்கள் கொப்பளிக்க எழுதப்பட்ட கிதாப். ரெண்டாவது ஒரு கிதாப் அவுராதுல் ஜீலானி, முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் ஓதிய திக்ருகள், அவுராதுகள், அதுவெல்லாம் தனியாக ஒரு கிதாப். அல் குன்யா லி தாலிபி தரீக்கில் ஹக், சத்திய பாதையை தேடக்கூடியவர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் எழுதிய குன்யா உலகத்தில் ஃபேமஸான கிதாப். நாம் ஏற்கனவே சொன்னோம், அல் ஃபத்ஹுர் ரப்பானி வல் ஃபைதுர் ரஹ்மானி, அவர்கள் மஜ்லிஸுகளிலே ஆற்றிய சொற்பொழிவுகளின் தொகுப்பு, அது ஒரு கிதாப். ஃபுதூஹுல் கைப், ஏறத்தாழ அவர்களுடைய அந்திம காலத்தில் அவர்களுடைய சுமார் 88 வயசு அவங்க கிராஸ் பண்ணுறப்போ வெளிவந்த கிதாபு ஃபுதூஹுல் கைப். அவர்களுடைய ஹயாத்திலே பிந்தைய கிதாப் என்று சொல்லலாம். அதுவும் அவர்களுடைய உரைகள், அதில் அவர்களின் கொள்கை சார்ந்த சொற்பொழிவுகள் எல்லாம் இருக்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வரைக்கும் சூஃபியாக்களால் போற்றி பேசப்படக்கூடிய கிதாபு சிர்ருல் அஸ்ரார் ஃபி தஸவ்வுஃப், ரகசியங்களின் ரகசியம்.
அப்படின்னு ஒரு கிதாப், முழுக்க முழுக்க ஆன்மீகம். இந்த கிதாபினுடைய ஒரு பிரதி காதிரியா மக்தபாவில் பக்தாதில் இருக்குது. அதனுடைய இன்னொரு நுஸ்கா இஸ்தான்புல் லைப்ரரியில் வச்சுருக்கிறாங்க. அவர்கள் கைப்பட எழுதியது அற்புதமான கிதாபு சிர்ருல் அஸ்ரார் ஃபி தஸவ்வுஃப் அப்படிங்கிறது. அவர்கள் எழுதிய திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளை தனியாக அவர்கள் மாணவர்கள் தொகுத்து தப்சீருல் ஜீலானி என்று போட்டிருக்கிறார்கள். தப்சீர் ஜீலானியில் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஆன்மீக கருத்தை ஒட்டி அவர்கள் பேசியவைகளெல்லாம் அதிலே பதிவாக இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். கிதாபுகளின் பட்டியல் நீளும். வெறுமனே உலமாக்களுக்கு மாத்திரமே அந்த கிதாபுகள் அதனுடைய பெயர்கள் பலன் தரும். பொதுமக்களுக்கு இவ்வளவு பெரிய ஆளுமையைத்தான் நாம் கொண்டாடுகிறோம், நாம் அவர்களை போற்றி பாராட்டுகிறோம் என்பதை அந்த தகவலை தருவதற்காகத்தான் இந்த பதிவுகளெல்லாம். பாடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் ஈதுகாக்களிலும் மஜ்லிஸுகளிலும் பக்தாதினுடைய வீதிகளிலும் அவர்கள் ஆற்றிய உரை ஒவ்வொன்றிலும் வைரச் சொற்கள் வெளியே வரும். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முத்து சிதறல்கள் என்று அவைகளை சொல்லுவதிலே தவறில்லை. அப்படிப்பட்ட முத்து சிதறல்கள் வாயில் உலக வாழ்க்கையின் சூட்சுமத்தையும் ஒரு நோக்கத்தை நோக்கி மனிதன் பயணிக்க வேண்டும் என்கிற ஆன்மீகத்தின் ஆழத்தையும் அவர்களுடைய வார்த்தைகள் விவரித்திருக்கிறது. அவங்க சொன்ன வார்த்தை தான், அஹ்ரிஜு துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும் ஃபஇன்னஹா லா ததுர்ருக்கும். கல்பில் துன்யாவை வைக்காதீங்க, கைக்கு கொண்டு வந்துருங்க, அது உங்களுக்கு எந்த தரரும் செய்யாது. என்ன அர்த்தம்? கையில் துன்யா இருக்கணுமா, அது இல்லாமல் இருக்கக்கூடாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைங்கிற மாதிரி துன்யா கையில் இருக்கணும். துன்யாவை அறவே தூக்கி போட முடியாது, கையில் இருக்கட்டும், கல்பில் ஏற்றாத. அப்படின்னா என்ன? உலகம் வேண்டும், அதன் மோகம் வேண்டாம். உலகம் வேண்டும், ஃபைனஹாலா ததுர்ருக்கும். கையில் வச்சிருக்கிறது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் கல்புக்குள்ளே போச்சுன்னா, காசு ஆசை உள்ளத்தில் குடி போய்விட்டால், சொத்துக்கள் சேர்க்க வேண்டுமான்கிற மோகம் உள்ளத்துக்குள்ளே வந்துவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாழாக்கிவிடும். எனவே துன்யாவை கைகளில் வையுங்கள், கல்புகளுக்குள் கொண்டு செல்லாதீர்கள். அதாவது உலகத்தின் ஞானிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிற ஒரு வார்த்தையாக பேசியிருக்கிறார்கள். அல்-இஸ்முல் அஅலம் அன் தகூல அல்லாஹ் வலைஸ ஃபீ கல்பிக சிவாஹு. அதாவது இஸ்முல் அஅலம்னு ஒன்று இருக்குது. அந்த இஸ்மு ஒரு வார்த்தை, ஒரு பேர், அதை சொல்லி கேட்டுட்டா அவ்வளவுதான். அல்லாஹ் எந்த துவாவாக இருந்தாலும் கபூல் செய்வான், எந்த துவாவாக இருந்தாலும் சரி. இது மார்க்க அறிஞர்கள்ட்ட முஸ்லீம்கள்ட்ட ஃபேமஸ் ஆனது. அப்போ இஸ்முல் ஆதம் எது? சில பேர் சொல்கிறாங்க அதாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருக்கலாம், யாஹை யா கையுமா இருக்கலாம், லா இலாஹ இல்லல்லாவாக இருக்கலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க இஸ்முல் ஆதமுக்கு சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? அல்லான்னு சொல்லு, உன் உள்ளத்தில் அவனை தவிர வேற எதுவும் இல்லாமல் நீ அந்த வார்த்தையை சொல்லிட்டினா அதுதான் இஸ்முல் ஆதம். சிக்கலே அதுதான். நம்ம அல்லான்னு சொல்லுவோம், உள்ளத்தில் அவன் அல்லாத எல்லாத்தையும் உள்ள லோடு போட்டு வச்சுருக்கோம். உள்ள துனியா இருக்குது, சொத்து இருக்குது, வியாபாரம் இருக்குது, விவசாயம் இருக்குது, சொந்தக்காரர் இருக்கான், பையன் இருக்குது, இப்போ மனைவி இருக்குது, என்னென்னமோ உள்ளுக்குள்ளே இருக்குது. கூடவே அல்லாவும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? அல்லான்னு உன் வாய் சொல்லட்டும், வலைஸ ஃபீ கல்பிக சிவாஹு. அவன் அல்லாத வேறு எதுவும் உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறப்ப நீ அல்லான்னு சொன்னேன்னா அதுதான் இஸ்முல் ஆதம். இஸ்முல் ஆதமை தனியாக நீ தேட வேண்டியதில்லை. பொதுமக்களுக்கெல்லாம் பேசி ஆற்றிய உரையில் அவர்கள் உதிர்த்த முத்து சிதறலில் இன்னொன்று என்ன தெரியுமா? லா தظ்லிமு அஹதன் வலவ் ஃபீ குலூபிக்கும் ஃபஇன்ன ரப்பக்கும் லா யுஜாவிஸு துல்ம ஸாலிமீன். உள்ளத்தில் கூட அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணாதீங்க. அநியாயம் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறது, அநியாயம் பண்ணுறது, அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கிறதுங்கிறது பெரிய தப்பு. அதை டைரக்டாக வரல, உள்ளத்தில் கூட இல்லை, அவனை ஓங்கி அறையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமல்ல, அது கூட வேண்டாம். ஃபஇன்னல்லாஹ லா யுஜாவிஸு துல்ம ஸாலிமீன். ஏன்னா உங்களுடைய ரப்பு ஒரு அநியாயக்காரனின் அநீதத்தை மட்டும் இறைவன் மன்னிப்பது கிடையாது. நான் நிறைய தொழுகலை, நான் ஹஜ்ஜு செய்யலை, மன்னிப்பான் அல்லாஹ் தௌபா செய்கிற போது, அல்லாஹ்ட்ட உருகி மன்னிப்பு கேட்கிற போது. ஆனால் யாருக்காவது இழைத்து விட்ட அநீதத்திற்கு அல்லாஹ் அந்த இடத்தில் தன்னுடைய பொறுப்பை பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல விட்டு விடுகிறான். அவன் ஒருபோதும் இது பண்ண மாட்டான். அதனால் நீங்கள் உள்ளத்தில் கூட நினைக்காதீங்க என்று சொல்லுகிறார்கள். இஅமலில் கைர லிமன் யஸ்தஹிக்கு வலிமன் லா யஸ்தஹிக்கு வல்லஜ்ரு அலல்லாஹ். அவங்க பேசிய இன்னொரு முத்துச்சிதறல் அது. நல்ல காரியம் பண்ணுறத தகுதி உள்ளவனுக்கும் பண்ணு, தகுதி இல்லாதவனுக்கும் பண்ணு, கூலி அல்லாட்ட.
நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாம் ரொம்ப போட்டு ஃபில்ட்ரு பண்ணி தொலாவிட்டு இருப்போம். இப்படி இவனுக்கு கொடுத்தா அப்படி ஆயிரும், அவனுக்கு கொடுத்தா அப்படி ஆயிரும், அவன் ஆகாது இவன் ஆகாது, கடைசி வரையும் கொடுக்க முடியாமல் போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா, தகுதி உள்ளவன்ட்டையும் கொடு, நல்ல காரியத்தை தகுதி இல்லாதவனுக்கும் செய்யி, இஅமலில் ஹைர் வல்லஜ்ரு அலல்லா, உனக்கு நீ எப்படி செஞ்சாலும் உனக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. குறிப்பாக உலகத்தினுடைய நீண்ட கால அனுபவம் மிக்க மார்க்க அறிஞர்களெல்லாம் சேர்ந்து அவர்கள் சொன்ன வார்த்தை, உலகத்தில் ஏழைக்கு உணவளித்தல், பசித்தவனுக்கு உணவளித்தல் எல்லாவற்றையும் விட பெரியாமல். இதை பல கட்டங்களிலே பேசியிருக்கிறார்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா. அவங்க சொல்கிறாங்க, ஃபத்தஷ்துல் அமல குல்லஹா, நான் எல்லா அமலையும் தஃப்தீஷ் பண்ணிட்டேன், ஆய்வு பண்ணிட்டேன். அத்தனை அமல், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, அது இது, இஅ்திகாஃபு, இந்த தொழுகை அந்த தொழுகை, நஃபிலு, எல்லாத்தையும் நான் ஆய்வு பண்ணேன். ஃபத்தஷ்துல் அமல குல்லஹா, எல்லா அமலையும் ஆய்வு செய்தேன். ஃபமா வஜத்து ஃபீஹா அஃதல மின் இத்ஆமி தஆமி, எனக்கு கிடைச்சதில் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற இபாதத்துகளில் அமல்களில் ஒரு பசித்தவனுக்கு உணவளிப்பதை விட சிறந்தது ஒன்று கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சொல்லுவது சாதாரணமான ஆட்கள் அல்ல, அத்தனை அமல்களின் உச்சி முதல் அடிநாதம் வரைக்கும் அலசி ஆராய்ந்த பெருமகன் சொல்லுகிறார். அவரே சொன்ன வார்த்தை, வலவ் அன்ன துன்யா பியதி ஃபஉத்இமுஹா அல் ஜியா, என்கிட்ட உலகம் பூராத்தையும் கொண்டு வந்து கையில் வைங்க, பசித்தவங்களுக்கு உணவு கொடுத்து அதை காலி பண்ணிடுவேன், ஏன்னா அதை விட சிறந்த அமலை நான் பார்க்கல என் வாழ்க்கையில் என்று சொல்லுகிறார்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. ஏழைக்கு உணவளிப்பது சம்பந்தமாக, பசித்தோரின் வயிறாரச் செய்வது சம்பந்தமாக அவர்களுடைய வார்த்தை உலகளாவியது. லுக்மத்துன் ஃபீ ஃபமி ஜாயிஇன் கைரும் மின் பினாஇ அல்ஃபி ஜாமிஇன். என்ன அற்புதமான வார்த்தை! 1000 பள்ளிவாசல்கள் கட்டுவதை விடவும் ஒரே ஒரு பசித்திருக்கக்கூடிய ஏழையின் வாயில நீ வைக்கிற ஒரு கவனம் சிறந்தது. எல்லாத்தை விட அல்ஃபு ஜாமிஆனா 1000 பள்ளிவாசல், 1000 பள்ளிவாசல்கள் நீ கட்டுவதை விட ஒரு பசித்தவனுடைய வாயில வைக்கிற ஒரே ஒரு கவனம் சிறந்தது. வ கைரும் மிம்மன் அக்ஸல் கஅபா, கஅபாவுக்கு கருப்பு துணியை போர்வையாக போர்த்துகிறார்கள் அல்லவா, அப்படி வாய்ப்பு கிடைத்த ஒருவன் கஅபாவுக்கு போய் கஅபாவுக்கு துணி போர்த்துவதை விடவும் சிறப்பு ஒரு பசித்தவனுடைய வாயில ஒரு கவலம் உணவை வைப்பது. வ கைரும் மிம்மன் காமல் இல்லாஹி ராக்கியா, நின்று இரவெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு தொழுகையாளியின் வணக்கத்தை விட, ஒரு இரவு முழுக்க அவன் வணங்கட்டும், அதையெல்லாம் விட லுக்மத்துன் ஃபீ ஃபமி ஜாயிஇன், பசித்தவனின் வாயில வைக்கிற ஒரு உணவு கவலம். உலகத்தில் இதை ரொம்ப அற்புதமாக விளக்கி பேசியவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. 1000 வார்த்தைகள் பேசுவதை விட, நிறைய செய்வதை விட ஒரு ஏழையின் வாயிலே வைக்கப்படுகிற ஒரு உணவு கவனம். இங்கிலீஷில் அது சம்பந்தமான ஒரு ப்ராவர்பு இது கூட சொல்லுவாங்க இல்லையா, த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இஸ் பெட்டர் தென் ப்ரேயிங் லிப்ஸ். பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட ஹெல்பிங் ஹேண்ட்ஸு தான் சிறந்தது, உதவக்கூடிய கரங்கள். இதே முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி யாராவது தான் கஷ்டத்தை, என் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எனக்கு இதாகிடுச்சு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கு சொன்னாவே அழுக ஆரம்பித்து விடுவார்கள். மக்களினுடைய மசாயிபுகளை செவிமடுத்தால் உடனடியாக அழத் துவங்கி விடுவார்கள். ஒக்கான லா யருத்து சாயிலன் வ யதாஹு மஃப்தூஹத்தானி அபதன், எந்த யாசகனையும் திருப்பி அனுப்பியதில்லை. அவர்களுடைய மாணவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றுமில்லாத நேரத்தில் எந்த யாசகனாவது வந்துவிட்டால் 2 ஆடையில் ஒன்றை கூட கலட்டி கொடுத்து விடுவார்கள், ஆனால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அதாவது ஆன்மீகத்தினுடைய படித்தரம்ங்கிறது தஸ்பியை வச்சுட்டு அப்படியே 1000 திக்ரு ஓதுறது மட்டுமல்ல, உலகத்தில் கண்ணுக்கு முன்னால் தேவையுடையோருக்கு வாரி வழங்குகிற உதவுகின்ற உலகமெல்லாம் என் கையிலே கொண்டு வந்து கொடுத்தாலும் அன்ஃபக்து குல்லஹாரி தாமில் ஃபுகரா, ஏழைகளுக்கு உணவளித்தே நான் அதை காலி செய்வேன்.
பல நேரம் பல பேர் இவங்க கையில் காசே தங்காமல் எல்லாத்துக்கும் வாரி வழங்குறத பார்த்துட்டு நிறைய மாணவர்கள்லாம் கேட்டிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களாம், என் கையில் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது போல தெரியுதுப்பா, வர்றதெல்லாம் அந்த ஓட்டை வழியாக போயிடுது என்று சொல்லுவார்களாம். அதாவது கையில் எதையும் வைத்து கொள்ளாமல் இருப்பதை கொடுத்து விடுவதை சொல்லுகிறார்கள். வலவுகான அல்ஃபு தீனாரின் ஃபில் லைல், இரவில் கொண்டு வந்து 1000 தங்க காசை என் கையில் கொடுத்துட்டான்னா இல்லை அன்ஃபக்துஹு கபிலல் ஃபஜ்ரிக்குள்ளா, எல்லாத்தையும் ஃபஜ்ருக்கு முன்னாடி நான் செலவழித்து முடிச்சிடுவேன். 1000 தீனாரில் 4 தீனார் தங்க காசு கூட எடுத்து வைக்க மாட்டேன், எடுத்து முடிச்சிடுவேன். ஆனால் அப்படி செலவழிக்கிறதுல பெரும்பாலும் நான் எதுக்கு செலவழிப்பேன்னா, கண்டிப்பாக பசியார செய்வதனுடைய மேன்மைக்குத்தான் அதிகம் செலவழிப்பேன். இதுவெல்லாம் அவர்கள் சொன்னது. உலகத்திலே பல்வேறு விதமான நாடுகளை சார்ந்த மக்கள் வந்து அங்கே மண்டியிட்டு படித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிலைகளிலும் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு சிந்திக்கக்கூடிய உபதேசங்களை எல்லாம் தந்தார்கள். லா தசிக் பிமவத்ததி இன்சானின் ஹத்தா தரா மௌகிஃபஹு மின்க ஐயாம ஷித்தா, உங்கள் மேலே பிரியமாக இருக்காங்க அப்படின்னு யாரையும் உறுதியாக நம்பிராத, உன் கஷ்டத்திலே உதவுகிற வரை. நீ கஷ்டப்படும் போது அவன் வந்து உதவுவதை உனக்கு தெளிவாக அப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் முடிவு பண்ணி இவன் என் மேலே பிரியமாக இருக்கான். கஷ்ட நேரத்தில் அல்லாமல் நீ நன்றாக இருக்கிற போது உன்னோடு ஒட்டி உறவாடுகிற யாரையும் அவங்க என் மேலே கரெக்டாக பிரியமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையினுடைய தத்துவார்த்தமான விசாரணை பாடங்கள் இவைகளெல்லாம். கிதாபுகளை கடந்து, ஷரியத்தை கடந்து, மார்க்க சட்டங்களை கடந்து உலக வாழ்க்கையில் காலமெல்லாம் பேணத்தக்க அம்சங்களை பேசுகிறார்கள் மாணவர்களிடம். அலாமத்து இஹ்லாசிக் இன்னக லா தல்தஃபித் இலா ஹம்தில் ஹல்கி வதம்மிஹிம், நீ இஹ்லாஸாக இருக்கிற, நீ மன தூய்மையோடு இருக்கிற அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்னுல் காதிர் ஜீலானி சொல்லுகிறார்கள், அலாமத்து இஹ்லாசிக், உன்னுடைய இஹ்லாஸின் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் புகழ்கிறதையும் திரும்பி பார்க்கக்கூடாது, மக்கள் திட்டனாலும் திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த 2 நேரத்துலையும் கண்டுக்காமல் நீ உன் வேலை பண்ணிகிட்ருக்கேன்னா நீ இஹ்லாஸோடு செய்கிறேன்னு அர்த்தமா. அவங்க புகழ்ந்த உடனே இதை அதிகமாக பண்ணுறது, எவனா அதை திட்டின உடனே நிறுத்திடுறது. இப்போ நீ வந்து இஹ்லாஸாக செய்யலை, யாரோ பேசுறதுக்காக, பாராட்டுறதுக்காக, திட்டுறதுக்காக, புகழுக்கோ இகழுக்கோ உன்னுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இஹ்லாஸாக இருக்கேங்கிறதுக்கு அடையாளம், புகழ்வோரையும் கண்டுகொள்ள மாட்டாய், அதாவது புகழுவதால் நீ குதிக்க மாட்டாய், இகழுவதால் நீ துவண்டு போகவும் மாட்டாய். இது வந்து இஹ்லாஸுக்கு அர்த்தம். சும்மாவா சொன்னார்கள்? மிகப்பெரிய குத்துபுல் அக்தாப் ஷேகுல் மஷாயிக் மஹபூப் சுபஹானி, மெய்நிலை கண்ட ஞானி. நாம் ஏற்கனவே இந்த தொடரில் பேசி இருக்கிறோம். பட்டம் மட்டும் 60க்கும் மேற்பட்ட பட்டங்கள், ஆக பெரிய பட்டங்கள் சிலது. குத்துபுல் அக்தாபுங்கிறது, கௌசுல் ஆதம்ங்கிறது. சொல்ல வேண்டிய விஷயம், பாசுல் அஷ்ஹப்னு ஒரு பேர் உண்டு அவர்களுக்கு, பாசுல் அஷ்ஹப். இன்றைக்கி நிறைய பேர் அதை பேராக வைக்கிறாங்க. அந்த பேர் சொன்னாவே அது முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுக்கு பொருந்து விட்ட மாதிரி. அல்லாமா ஆலூசி ரஹமத்துல்லா அலிகி இந்த பேர் சம்பந்தமாக எழுதுகிறாங்க. அல்லாமா அபுசனா ஷிஹாபுத்தீன் அல் ஆலூசி ரஹமத்துல்லா அலிகி எழுதுகிறாங்க, மஅனல் பாசில் அஷ்ஹப். பாசுல் அஷ்ஹப்னா என்ன அப்படின்னா, இந்த ராஜாளி பருந்து இருக்குதே, அந்த பருந்தில் ரொம்ப கூரிய பார்வை உடைய மிகப்பெரிய காட்டு ராஜாவான, வானத்தின் ராஜாவான பருந்துன்னு சொல்லுங்கள், ராஜாளின்னு சொல்லுங்கள், பிரம்மாண்டமான ஒரு பறவை, அதுக்கு தான் பாசுல் அஷ்ஹப்னு பேர். சூஃபியாக்கள்கிட்ட இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அல் முத்தமக்கினு ஃபில் அஹ்வால், எல்லா நிலையிலையும் கண்ட்ரோல் பவரோடு இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் பாசுல் அஷ்ஹப். அந்த பறவை அந்த மாதிரி இருக்குமா, பட்டினியாக இருந்தாலும், வயிறு நிறைஞ்சாலும், வானத்தில் இருந்தாலும், பூமியில் உட்காந்துருந்தாலும், அல் முத்தமக்கினு ஃபில் அஹ்வால் மினல் ஹல்க் பிதாஹிரிஹி வ மினல் ஹக் பிசராயிரிஹி. வெளித்தோற்றத்தில் மக்களோடு வாழுவார்கள், அவர்களின் அந்தரங்கம் அல்லாஹ்வோடு இருக்கும். அதுக்கு பேர் பாசுல் அஷ்ஹபா. வெளித்தோற்றத்தில் மக்களோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். எங்கள் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார், எங்கள் கூட தான் சாப்பிட்றாரு, எங்கள் கூட தான் தூங்கினார், இங்கே தான் வந்து 2 நாள் தங்கியிருந்தார், இங்கே தான் பயான் பண்ணார், இங்கே தான். வெளித்தோற்றத்தில் அவர்கள் மக்களோடு இருப்பார்கள், அவர்களின் அந்தரங்கம் அல்லாஹ்வோடு இருக்கும். அதாவது ஒட்டியும் ஒட்டாமையும் வாழ்கிறது, பாசுல் அஷ்ஹபுக்கு அர்த்தம். அல்லாமா ஜமாலுத்தீன் ஃபாலிஹ் அல் கீலானி ரஹிமஹுல்லா
மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறவங்க இவங்க தான். அவங்க எழுதுகிறாங்க, பாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நீண்ட அலகுகளை உடைய, வாழ் போன்ற அழகுடைய மிகப்பெரிய பருந்து பறவை. அது காடுகளில் இருக்கும், ஆனால் அதனுடைய பார்வை ஆக கூர்மையாக இருக்கும். அதுக்கு பேர் பாஸ். அஷ்ஹப் அப்படின்னா அந்த கிரே கலருன்னு சொல்கிறோமல்ல, சாம்பல் நிறம், வெள்ளை நிறம் மிகைத்து விட்ட சாம்பல் நிறம் அந்த பறவை. இந்த பேர் நிறைய உலமாக்களுக்கு இந்த பேர் பாசுல் அஷ்ஹப்னு ஒவ்வொரு காலத்திலையும் சொல்லப்பட்டிருந்தாலும் முஸ்தலஹன் அலல் ஜீலானி, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்களுக்குன்னு கடைசியில் பின்னால் அது மட்டுமே ஆயிடுச்சு. இப்போ வேறு யாரும் அந்த பேரை வேறு யாருக்கும் சொல்கிறதில்ல. பாசுல் அஷ்ஹப் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கான பெயராக மாறிவிட்டது. எப்படி குத்துபு பக்தாத் அப்படின்னு சொல்கிறோம், வேறு யாருக்கும். பக்தாதில் எத்தனையோ குத்துபுகள் வாழ்ந்திருக்காங்க, பக்தாதில் எக்கச்சக்கமான உலமாக்கள் வாழ்ந்திருக்காங்க. பக்தாத் ஆன்மீக பட்டறை, அது ஆன்மீக பயிற்சியகம், அது அறிவுஜீவிகளின் வாழ்விடம் அதுதான், உறைவிடம் அதுதான். ஆனால் குத்துபே பக்தாதுன்னு சொல்லிட்டு பேரே சொல்லாமல் விட்டுருங்க. குத்துபே பக்தாதுன்னாவே அது மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களைத்தான் குறிக்கும். எக்கச்சக்கமான உலமாக்கள் வியந்து வியந்து எழுதுகிறார்கள். அல்லாமா நௌவி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் எழுதி தருகிறார்கள், நாங்கள் அவுலியாக்களுடைய கராமத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு ஏற்பட்ட கராமத்துகள் என்கிற அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த அற்புதங்களைப் போல உலகத்தில் எந்த அவுலியா விஷயத்திலையும் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. யார் சொல்லுவது? இமாம் நவவி. அவங்க புஸ்தானுல் அராஃபின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி. அதில் எழுதுகிறாங்க, மாலிம்னா கராமாத்தில் அவுலியா அக்ஸரம் இம்மா வசல இலைனா மின் கராமாத்தி மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. இல்லை பெரும் பெரும் ஆளுமைகள் எழுதுறது. ஏன் இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளை கண்டாவே பிடிக்காமல் திட்டுற, சவுதி தூக்கி வைத்து கொண்டாடுகிற இப்னு தைமியா கூட மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி விஷயத்தில் அகமும் புறமும் பரிசுத்தமான மிகப்பெரிய ஆளுமை என்று ஒத்துக்கொண்டு எழுதியிருக்கிறார். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பற்றி அவர்களிடம் மண்டியிட்டு ஓதுகிற பாக்கியத்தை பெற்ற அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலாயிதுல் ஜௌஹர்னு ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபில் எழுதுகிறாங்க, நாங்கள் ஹிஜ்ரி 561 பகதாதுக்கு ஓதருக்கு போனால் அங்கே உஸ்தாதாக இருந்தவங்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. போய் உட்காந்து ஓதுனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது, யாராவது ஒரு தாலிபுல் இல்மு, யாராவது ஒரு ஓதர புள்ள, யாராவது ஷரியத்தின் இல்மை படிக்க வந்த ஒருத்தன் இங்கே மண்டி போட்டான்னா உலகத்தில் வேறு எங்கேயும் போய் அவன் எதையும் ஓத வேண்டியதில்லை. அல்லாமா அவங்கள்ட்ட ஓதுனவங்க சொல்கிறாங்க, இப்னு குதாமா அல் மக்தசி ரஹ்மத்துல்லாஹி, ஒரு இடத்துல அதாவது நீங்கள் இளங்கலை, முதுகலை, அந்த கலை, இந்த கலை, யூஜி, பிஜி, என்னென்ன ஜி இருக்கோ எல்லா ஜியும் ஒரே இடம், வேறு எந்த இடத்திற்கும் கல்வியை தேடி அவன் போக வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு இல்முகளினுடைய மர்கஸ், இல்முகளெல்லாம் ஒன்றிணைந்த இடம். அவரே சொல்கிறாரு, பகதாதை நான் பார்த்திருக்கிறேன், 1000 அறிஞர் பெருமக்கள் உலவிய அந்த பூமியில் ஒருத்தருக்கு மார்க்கத்துக்காக மரியாதை கொடுக்குறாங்கன்னா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு கொடுத்த மாதிரி ஒரு மரியாதையை வேறு யாருக்கும் மக்கள் கொடுத்து பார்க்க முடியலை என்று எழுதியிருக்கிறார்கள். கலாயிதுல் ஜௌஹரில் இந்த கிதாபுகள் எல்லாம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாவினுடைய இல்மு மற்றும் அவர்களின் கல்வி பணி, அவர்களுடைய மாணவர்கள் சம்பந்தமான விஷயம் இன்னும் கொஞ்சம் மட்டும் பாக்கி இருக்கிறது. அதையும் அவர்களுடைய வஃபாத்தோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் 5ஆம் பாகத்தில் நிறைவு செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பெரிய மகானின் குத்துபு பகதாதினுடைய துஆவை பெற்ற பெருமக்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.